हरि ओम। ओम योगेन चित्तस्य पदेन वाचं मलं शरीरस्य सवैद्यकेन योगाकरोत्रं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिं प्रणतोऽस्मि। ओम शांति शांति शांति। हरि ओम। சென்ற வீடியோவுக்கு பார்த்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் ஆதரவும் அளித்த எனது குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் யோகா மாணவியர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கொடுத்த அந்த தைரியத்தில்தான், அந்த ஊக்கத்தினால்தான் நான் இப்பொழுது தொடர்ந்து இந்த யோகா உபனிஷத்ஸ் அல்லது இந்த யோகா டெக்ஸ்டுகளை பற்றி சற்று சிந்திக்கலாம் அல்லது உங்களுடன் ஷேர் செய்து கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நேற்று பார்த்த அந்த ஹம்சோபனிஷத் என்ற உபனிஷத், சிறிய உபனிஷத், அதில் கூறப்பட்ட செய்திகளை நாம் மீண்டும் ஒரு தடவை பாயிண்டாக பார்த்து நாம் அதை சிந்திப்போமாக. இந்த ஹம்சோபனிஷத் உடைய குரு சனத்குமாரர், அவர் யாருக்கு சொல்லப்பட்டார் என்றால் அவருடைய சீடர் கௌதம முனிவர். ஸோ இந்த தத்துவம் பார்வதியால் நன்கு உணரப்பட்டு எல்லா சாஸ்திரங்களையும் அவர் அறிந்து இதை சிவனிடம் அவருடைய கருத்து என்ன, இந்த தத்துவத்தை பற்றி அவர் இந்த கருத்து என்ன என்று கேட்பது போல் இதை வடிவமைத்துள்ளனர். இந்த அஜப காயத்ரி அல்லது ஹம்ச தியானம், யார் ஒருவர் ஆனந்தத்தை, நீடித்த நிலைத்த ஆனந்தத்தை விரும்புகின்றார்களோ, யார் ஒருவர் பிறவாமை வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த சாதகர்களுக்கு இது ஒரு பொக்கிஷமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆதலால் இந்த ஹம்ச தியானம் பொது வழியில் வைக்க வேண்டிய அவசியமில்லை. இது யாருக்கு தேவைப்படுகிறதோ, யார் ஒருவர் இதை விரும்புகின்றனரோ அவர்களுக்கான ஒரு பயிற்சியாகத்தான் இது சொல்லப்படுகிறது. ஸோ இதை பப்ளிக்கில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அல்லது ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு ரிஷி இருப்பார். அது எந்த மீட்டரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது தேவதா யார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வகையில் இந்த உபனிஷத்திற்கு ஹம்ச என்றால் அது பொதுவாக நமது சாஸ்திரங்களில் சொல்லப்படுவது ஆத்மனை தான் ஹம்ச என்று சொல்வார்கள். அந்த பொதுவாக சாதாரணமாக ஹம்ச பக்ஷி என்று சொல்வார்கள். ஆனால் நம்மளுடைய சாஸ்திரங்களில் ஹம்ச என்பது ஆத்மனை குறிக்கக்கூடியது. இந்த நூலுக்கு ஹம்சா இஸ் த ரிஷி, மீட்டர் அவ்யக்த காயத்ரி, பரமஹம்சர் இதுக்கு தேவதா அல்லது அதிதேவதை. பரமஹம்சா அதிதேவதை. ஹம் என்பது பீஜம், சா என்பது சக்தி. ஹம்ச என்பது பீஜம் அல்லது சிவன், சா என்பது சக்தி. சோகம் என்பது உச்சரிக்கப்பட வேண்டிய மந்திரம். அதே மாதிரி இந்த ஆறும் மிக முக்கியமானது. இது 21,600 தடவை ஒரு நாளைக்கு நம்ம தெரியாமையே செஞ்சிட்ருக்கோம். அன்னோயிங்லி வி ஆர் ப்ராக்டிஸிங் திஸ் ஹம்ச தியானம். அந்த 21,600ங்கிறது என்ன கணக்கு என்றால், ஒரு நாளைக்கு நாம் ஒரு மனிதன் மூச்சு வாங்கி விடுவது 21,600 தடவை என்பது. அதாவது ஒரு மூச்சு இன்ஹேல், ஒரு மூச்சு எக்ஸேல். ஸோ ஒரு இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் சேர்ந்தது ஒரு ப்ரீத்திங். ஸோ அந்த மாதிரி 21,600 தடவை ஒரு மனிதன் மூச்சு வாங்கி விடும்போது அவனை தெரியாமலேயே அவன் இந்த சோகம் மந்திரத்தை உச்சரிக்கின்றான், இந்த தியானம் செய்கிறான். ஸோ இதை தெரிந்து இந்த ஹம்ச தியானத்தை அல்லது ஹம்ச பயிற்சியை அல்லது இந்த பயிற்சியை செய்தால் என்னென்ன பலன் உண்டாகும் என்பதை பற்றி இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை ஒரு மனிதன் 1,000,000 தடவை இந்த ஹம்ச மந்திரத்தை உச்சரித்தால், தியானம் செய்தால், அவருக்கு பின்வதமான
அவன உள்ளே இருந்து அந்த விதமான தெய்வீக ஒளிகள் அவன் உள்ளத்தில் எழும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தெய்வீக 10 விதமான தெய்வீக ஒளிகள் என்னென்னங்கள் சொல்லும்போது, முதலில் வந்து கினி என்று சத்தம் கேட்கும். அடுத்தது வந்து அவன் மேலே அடுத்த நிலையில் கினி கினி என்ற சத்தம் கேட்கும். அதனுடைய அடுத்த நிலை அவன் மேலே உயரும் பொழுது பெல் சவுண்டு, ஒரு மணி சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து அவன் உள்ளத்தில் சங்குநாதம் கேட்கும். அதுக்கடுத்து தந்திரி என்ற சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் சிம்பல்ஸ், பெரிய பெரிய ஒளி, இந்த பெரிய இதில் வச்சு அடிக்கிற சிம்பல்ஸுங்கிற ஒளி கேட்கும். அதுக்கடுத்தது ஃப்ளூட், புல்லாங்குழல் ஓசை கேட்கும். அவன் மேலே உயர உயர 9வது நிலையில் மிருதங்க சவுண்டு கேட்கும். கடைசி நிலையில் அவனுக்கு மேகங்கள் மோதிக்கொள்ளும் பெரிய இடி ஓசை கேட்கும். இதை நாம் பார்த்தோம் என்றால் சின்ன கினிங்கிற சவுண்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து பழக அல்லது இந்த மந்திரத்தை தியானம் செய்ய அவன் உச்சக்கட்டத்தை அடையும் பொழுது அவனுக்கு உள்ளே இருந்து தண்டரிங் சவுண்ட்ஸ், இடி முழக்கங்கள் கேட்போம். அப்போ அவன் வந்து அந்த மந்திர சித்தியை அடைந்திருக்கிறான் என்று நாம் கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி அவனுடைய உடலில் கரஸ்பாண்டிங்லி அதை ஒத்து 10 விதமான உடலில் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த 10 விதமான மாற்றங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, அது வந்து முதல்ல வந்து அவனுடைய உடலில் வந்து லேசாக வந்து அவனுடைய உடல் மெதுவாக ஆரம்பிக்கும். அந்த மந்திரம் வந்து முதல்ல வந்து அவனுடைய பாடி வந்து கினி கினி என்று கேட்கும். அடுத்து வந்து பஜன், ஒரு உடல் அனைத்தும் ஒரு பிரேக்கிங் சவுண்டு வந்து அவனுடைய உடல் வந்து பிரேக், அதாவது இடி முழக்கம் போல் அவன் உடல் பாதிக்கும். 3வது வந்து உடம்பு பூரா ஏதோ ஊசியை வச்சு குத்துற மாதிரி அவனுக்கு, அதாவது உள்ளே இருந்து சவுண்டு கேட்கும், அந்த தெய்வீக ஒளி எழும்பும். அதே சமயத்தில் ஃபிசிக்கல் பாடியிலையும் வந்து பலவிதமான மாற்றங்களை அந்த சாதகன் வந்து உணர முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அவனுடைய 3வது நிலையில் வந்து அவனுடைய உடம்பு பூரா முள்ளாக குத்துற மாதிரி அவனுக்கு வந்து கேட்கும். 4வது நிலையில் வந்து அவன் தலை வந்து இப்படியே ஆட ஆரம்பிக்கும். சில பேரை வந்து சில சாதகர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலை இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ரமண மகரிஷியை கூட பார்த்தீங்கன்னா அவருடைய தலை வந்து இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது வந்து அவனுடைய வாயில் வந்து நிறைய சலைவாய் எச்சல் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அவன் வந்து அவனுடைய உடல்நிலையில் இந்த மாற்றங்கள்லாம் வந்து அவன் பழக இந்த ஹம்ச தியானத்தை செய்ய இந்த மாதிரி அவனுடைய உடலில் பல மாற்றங்கள் உண்டாகுன்றதை இங்கே ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு அமுத தாரகை கிரியேட் ஆகும். ஒரு அமுதத்தை சுரந்த மாதிரி ஒரு உணர்வு, அது அமுதத்தை குடித்த மாதிரி அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அதற்கப்புறம் அவனுக்கு வந்து அவனுடைய பாடி வந்து மறைந்து போய்விடும். அவனுடைய உடல் வந்து யாருக்கும் பிறருடைய கண்ணுக்கு தென்படாது. அவனுடைய உடல் இருக்கும், ஆனால் யாருக்கும் தென்படாது. மாயாவி போல் அவன் உடல் சாதாரண மக்களுடைய கண்களுக்கு புலப்படாது. இதுதான் நம்ம வந்து சித்தர்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க, கண்ணுக்கு தெரியாமல் வராங்க போகிறாங்கங்கிறத கூட இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து அவங்களுடைய அடுத்த நிலையில் வந்து அவங்க வந்து அந்த பரமஹம்ச நிலையை வந்து அடைஞ்சிடுவாங்க, அல்லது ஆன்ம நிலையை, இறைவனோடு ஒன்றிய நிலையை அவர்கள் அடைவார்கள் என்று இதில் வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ஹம்ச மந்திரம் வந்து ஒரு மனிதனை கீழ் நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உயர்ந்த மந்திரங்கிறது சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அவன் உலகநிலையை அடைய அவன் இறைவனோடு சேரும்பொழுது அங்கு மனம், புத்தி இதெல்லாம் இருக்காது. எல்லாம் எப்படி நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் மனம், புத்தி இதையெல்லாம் வந்து மறைந்து விடுகிறதோ, அந்த மாதிரி அவன் வந்து விழிப்பு நிலையிலே வந்து மனம் வந்து அடங்கிவிடும் அல்லது மறைந்து விடும். அந்த சமயத்தில் வந்து அவனுக்கு வந்து சங்கல்பம், விகல்பம் இருக்காது. அவனுக்கு வந்து இது செய்யணும், அது செய்யக்கூடாது,
என்ற சங்கல்பங்கள் இருக்காது, விகல்பங்கள் இருக்காது. ஏன்னா மனம் இல்லை அப்படின்னோம்னா எந்த விதமான சிந்தனையுமே அவனுக்கு வந்து இருக்காது. அது ரெண்டும் போயாச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து நல்லது கெட்டது, ஏன்னா மனம் இருக்கும்போது தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நல்லது கெட்டது இதெல்லாம் தெரியும். ஸோ அந்த மனமே இல்லை அப்படிங்கும்போது அந்த மனிதனுக்கு வந்து நல்லது எதுவும் தெரியாது, கெட்டது எதுவும் தெரியாது. ஏன்னா அவன் வந்து உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பான். ஸோ அவனுடைய பாவங்கள்லாம் வந்து எரித்து விடப்படும், பேர்ன்ட் அவே அப்படின்னு இந்த புக்கில் சொல்கிறார். அப்புறம் அவன் நிலை வந்து சதாசிவ நிலை, பரபிரம்ம நிலை, சதாசிவனோட இறைவனோட சிவனோட அவன் வந்து ஒன்றி நினைந்துடுவான். அப்போ அவனுக்கு எங்கே பார்த்தாலும் அவனுக்கு வந்து சக்தியின் உருவமாக, எங்கே பார்த்தாலும் அவன் சிவம் உருவமாக அவனுக்கு தென்படும். அவன் கண்களுக்கு வந்து எல்லாமே வந்து சக்தியின் உருவமாக, சக்தியின் மாறுபாடாக தெரியும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அவன் இதை வந்து எட்டர்னல், அவன் வந்து எப்போவுமே இருப்பான், எந்த விதமான கரையும் படாதவனாக இருப்பான். அவன் வந்து ஓம்ங்கிற மந்திரத்தோடு அவன் வந்து இணைந்து இருப்பான்ங்கிறத வந்து இந்த ஹம்சோபனிஷத் சொல்லப்படுகிறது. ஸோ ஓரளவுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து இதை பற்றி ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஓரளவுக்கு வந்து அடுத்த சின்ன ஒரு உபனிஷத்தில் சொல்லப்பட்ட, இந்த யோகா உபனிஷத்தில் சொல்லப்பட்ட ஒரு இது வந்து அமிர்தநாத உபனிஷத் என்று பெயர். இந்த அமிர்தநாத உபனிஷத்தை வந்து எல்லா சாஸ்திரங்களையும் அடக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நான் நினைக்கிறேன் இது வந்து ஓவர் டோஸ் ஆகிரும்னு நினைக்கிறேன். அதனால் இதை பற்றி நம்ம அடுத்த சந்திப்பில் அல்லது அடுத்த வீடியோவில் வந்து இந்த அமிர்தநாத உபனிஷத்தை வந்து சிந்திக்கலாம்ன்ற யோசனை பண்ணுறேன். இதை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆலோசனைகள், இதை மேலும் முன்னேற்றுவதற்கான எண்ணங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பிடிக்க இருந்தது அப்படின்னா லைக்கில் போடுங்க. அடுத்தது வந்து அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து என்னுடைய டிவியை இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். இது வந்து நம்ம வந்து எந்த விதமான ஆசனங்களை பற்றி நம்ம சொல்லலை. ஆசனங்கள் இது வந்து ஒன்றுக்கு, ஏன்னா மெயினாக வந்து நம்மளுடைய முனிவர்கள் ரிஷிகள் வந்து ஆசனங்கள் பண்ணுவதால் ஒரு பயன்கள் வந்து ஒரு சைடு எஃபெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் மூலமாக சொல்லக்கூடியது வந்து மனதளவில் எப்படி ஒரு மனிதன் உயர்நிலையை அடைய வேண்டும், மனதை தாண்டி எப்படி போக வேண்டும், ஆன்ம நிலையை அடைவதற்கு இது ஒரு கருவியாகத்தான் வந்து ஆசனங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஏதோ இந்த ஆசனங்கள் செஞ்ச உடனே காது பெருசாக போகும், மூக்கு பெருசாக போகும், அப்படியெல்லாம் வந்து எந்த ரிஷியும் வந்து சொல்லலை, எந்த மூல நூல்கள்லையும் வந்து சொல்லலை. பின்னால் வந்த ஹடயோகா ப்ராக்டிஷனர்ஸ் வந்து நிறைய இதை பற்றி டெவலப் பண்ணி எந்தெந்த ஆசனங்கள் செய்தால் இந்தந்த உடலில் இருக்கிற குறைபாடுகள் நீங்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுதான் வந்து மெயினில் அது வந்து சைடு எஃபெக்ட் தான். ஸோ மூல காரணமாக சொல்லப்பட்டது ஆன்ம நிலையை அடைவது. இதை வந்து இறைநிலையை அடைவதற்கான ஒரு வழி, இறைநிலை அடைவதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் இதை வந்து நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதை நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதையும் மனசில் வச்சு, இதோட மூல காரணம் வந்து மூல கருத்து இறைநிலையை அடைதல். ஸோ நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியை வச்சு அன்னோன் அந்த பேரின்ப நிலைக்கு போகிறோம். அதாவது ஃப்ரம் நோன் டு அன்னோன் வி ஆர் ஒர்க்கிங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தெரிஞ்சது இந்த உடல், இந்த உடலில் இருக்கிற இந்த உபநிஷத்துலேயே பார்த்திங்கன்னா உடலில் பல மாற்றங்கள் உண்டாகும், உள்ள நிறைய சக்திகள் நிறைய சவுண்ட்ஸ் வரும், அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா, அந்த சவுண்டெல்லாம் கேட்க நம்ம உயர்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டுருக்கோம். கிணிங்கிற சவுண்டில் இருந்து கடைசியாக பெரிய இடி முழக்கம் கேட்கும்போது நம்ம உயர்நிலை அடைகிறோம். அது ஒரு இண்டிகேஷன். அதே மாதிரி உடம்பில் வந்து லேசாக ஒரு கிள்ற ஒரு உணர்ச்சியிலிருந்து உடலே மறைந்து போகக்கூடிய உயர்நிலை அடைகிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து அது வந்து ஒரு இண்டிகேஷன், நம்ம வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம், கரெக்டான பாதையில் நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இண்டிகேஷனாக இதெல்லாம் குறிச்சிருக்காங்க. ஆனால் இதே வந்து மெயினாக யோகா கிடையாது. தீஸ் ஆர் ஆல் ஒன்லி இண்டிகேஷன். நம்ம வந்து கரெக்ட் பாதையில் போயிட்டுருக்கோம், நம்மளுடைய முன்னேற்றம் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கோங்கிறத நம்ம உணர்த்துவதற்காக இவைகள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த ஹம்ச தியானம் பண்ணணும் ஆசைப்படுறவங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம். கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்துருக்கலாம், அமைதியாக உட்காந்து உங்கள் மூச்சை கவனிக்கலாம்.
உங்கள் மூச்சை எப்படியாவது சேரில் உட்காந்துக்கலாம், இல்லை தரையில் உட்காந்துக்கலாம். உங்கள் மூச்சை வந்து நீங்கள் வந்து கவனிச்சிங்க அப்படின்னம்னா, ஒரு உள்ளே போகிற மூச்சையும் வெளியில் போகிற மூச்சையும் அப்படியே பாருங்கள். உள்ளே போகிற மூச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, அது அப்படியே உள்ளே வந்து லேசாக கூலாக உள்ளே போகும். அது வெளியில் வரும்போது அந்த மூச்சு வந்து வாமாக இருக்கும். உள்ளே போகிற மூச்சு வந்து கூலாக இருக்கும். நீங்களே கவனிக்கலாம். மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கணும். மூச்சுக்கும் மனதுக்கும் வந்து தொடர்பு இருக்குது. பிராணசக்தியை வந்து மூச்சு வந்து உள்ளே வாங்கி விடும். ஸோ அந்த மூச்சை வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். மூச்சை கவனிக்கும்போது உள்ளே போகிற மூச்சு வந்து அமைதியாக போயிட்டுருக்கணும். வெளியில் போகிற மூச்சு வந்து வெப்பமாக இருக்கும். அப்படியே பார்த்துட்டு உள்ளே போகும்போது ஸோ, வெளியில் போகும்போது ஹம், அப்படியே மனசுக்குள்ளே ஸோ ஹம் ஸோ ஹம் அந்த மாதிரி உச்சரித்து மனசுக்குள்ளேயே உச்சரித்து அந்த மூச்சோட அந்த மந்திரத்தை நீங்கள் இணைச்சிக்கலாம். அல்லது ஹம்ச என்க ஹம் ச ஹம் ஸோ ஹம் ஸோ என்று உள்ளே போகிற மூச்சு ஹம் அல்லது வெளியில் போகிற மூச்சு ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மூச்சோட அந்த மந்திரத்தை இணைத்து நீங்கள் செய்ய 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 ஒரு அவேர்னஸ், ஒரு ப்ரீத்திங் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரீத்திங் அவேர்னஸோடு செய்யும்போது இந்த மந்திரத்தோட பலன் உண்டாகும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அன்னவேற நீங்கள் வந்து மூச்சை வாங்கி விட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அந்த அவேர்னஸோடு நம்ம வந்து மூச்சை செய்கிறோம். எப்போவே வந்து மூச்சோட அவேர்னஸ் கொண்டு வந்தோம்னா மனம் வந்து அமைதி அடையும், டென்ஷன் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ நம்ம எப்பப்போ உங்களுக்கு கோபம் வருதோ, எப்பப்போ உங்களுக்கு டென்ஷனாக இருக்கோ, அப்போல்லாம் மூச்சை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னோம்னா மனம் வந்து அமைதிப்படும். கொஞ்சம் நேரத்தில் மனசு வந்து அமைதியாகிடும். ஸோ உங்களுடைய இதயம் வந்து படபடப்பு நீங்கும், டென்ஷன் இருக்காது, பிபி லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும், எல்லா உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து அமைதி அடைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஹம்ச மந்திரத்தையும் சேர்த்து செய்யும்போது இது ஒரு தியானமாக மாறும். இந்த மந்திரத்தோடு இந்த 21,060 செய்ய முடியாட்டா கூட எப்போ நீங்கள் தியானம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த மூச்சை கொஞ்சம் நேரம் கவனிச்சுட்டு இந்த ஹம்ச மந்திரத்தை சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிவோகம்ங்கிற மந்திரத்தை சொல்லுவாங்க. சிவோகம் சிவம் வந்து இன்ஹேல் பண்ணும்போது சிவம் உள்ளே போகுது, ஹம்னா அகங்காரம் வெளியில் போகுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சிவோகம் சிவோகம் அந்த மாதிரி உள்ளே போகும்போது சிவன், வெளியில் போகும்போது அகங்காரம் வெளியில் போகுது. ஸோ உள்ளே வந்து மனதில் வந்து சிவபெருமானை அல்லது அந்த லார்ட் சிவாவை மனசில் நினச்சி அவங்க வந்து தியான பயிற்சியை மேற்கொள்வாங்க. இதை கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அடுத்த டிவியில் வந்து உங்களுடைய வரவேற்பை பொறுத்து உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த சந்திப்பில் இந்த அமிர்த உபதேசத்தை நாம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பெரியவங்க ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.